வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நம்பர் பத்தி தான். ஒரு சாதாரண நம்பர். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. சென்னையோட வளர்ச்சி, டெக்னாலஜி, அரசியல், ஏன் உங்க பர்சனல் பவர் வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கதை. ரெடியா? வாங்க உள்ள போலாம். 58%. ஆமா, 58%. சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் இன்னைக்கு சென்னையில நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தோட அச்சாணி. என்னது இது? எதுக்கு இந்த 58% இவ்வளவு முக்கியம்? சொல்றேன். நம்மளோட கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த 58% அப்படிங்கிறது சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இது சென்னையில இண்டஸ்ட்ரியல் மற்றும் வேர்ஹவுசிங், அதாவது கிடங்குகள் இருக்கு இல்லையா, அந்த துறையில நடந்த ஒரு பயங்கரமான எழுச்சியோட அடையாளம். சரி, திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய வளர்ச்சி? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, தமிழ்நாடு இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸா மாறிட்டு வருது. யோசிச்சு பாருங்க, ஃபாக்ஸ்கான் மாதிரி கம்பெனிங்க இங்க ஐபோன் செய்யும்போது அதுக்கு தேவையான பாகங்களை ஸ்டோர் பண்ண பெரிய பெரிய இடங்கள் வேணும் இல்லையா? அடுத்தது இ-காமர்ஸ். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி கம்பெனிங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ண அடுத்த நாளே பொருள் வரணும்னா அவங்களுக்கு சென்னை பக்கத்துல பிரம்மாண்டமான வேர்ஹவுஸ் தேவை. இது கூடவே அரசாங்கத்தோட பாலிசி சப்போர்ட், அப்புறம் நம்ம துறைமுகங்களோட பலம் எல்லாம் சேரும்போது வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல தான் போகும். ஓகே, இப்போ இந்த பெரிய பெரிய பில்டிங், ஃபேக்டரி, கிடங்குகள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு டிஜிட்டல் நிழல் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா இந்த பிசிக்கல் வளர்ச்சியை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு. கொஞ்சம் யோசிங்களேன். இந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த பிசினஸும் சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஒரு விஷயத்த உருவாக்குது. அது என்னவா இருக்கும்? வெறும் பொருட்கள் மட்டும்தானா? அதுதான் டேட்டா. ஆமாங்க, டேட்டா. நீங்க கூகுள்ல தேடுற ஒவ்வொரு விஷயமும், ஆன்லைன்ல வாங்குற ஒவ்வொரு பொருளும், ஏன் சாட் ஜிபிடி கிட்ட நீங்க கேக்குற ஒரு சாதாரண கேள்வி கூட டேட்டாவை உருவாக்குது. இந்த டேட்டா வெள்ளத்தை சேமிச்சு வைக்க ஒரு வீடு வேணும் இல்லையா? அந்த வீடு தான் ஏஐ டேட்டா சென்டர்ஸ். ஏஐங்கிறது ஏதோ மேஜிக் இல்ல. அது முழுக்க முழுக்க கணக்கு தான். அது வேலை செய்யணும்னா கோடிக்கணக்கான டேட்டாவை ஒரே செகண்ட்ல ப்ராசஸ் பண்ணணும். இதுக்கு உங்க லேப்டாப் எல்லாம் பத்தாது. இதுக்காகவே கட்டப்பட்ட பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் நிறைஞ்ச இடங்கள் தேவை. அதோட இந்தியர்களோட டேட்டா இந்தியாவுக்குள்ளேயே இருக்கணும்னு சட்டமெல்லாம் வருது. அதனால இந்த டேட்டா சென்டர்ஸை இங்க கட்டுறது ரொம்ப அவசியமாயிடுச்சு. இப்போ பாருங்க, முழு கதையும் இந்த 2 ஸ்டெப்ல அடங்கியிருக்கு. 1, உலகத்தையே இணைக்கிற இன்டர்நெட் கேபிள்ஸ் கடலுக்கு அடியிலிருந்து நேரா சென்னையில வந்து லேண்ட் ஆகுது. 2, அதே சென்னையில நம்ம ஃபேக்டரிங்க டன் கணக்குல டேட்டாவை உருவாக்குது. சோ கனெக்டிவிட்டியும் இருக்கு, டேட்டாவும் இருக்கு. இது ரெண்டும் ஒரே இடத்துல சேரும்போது என்னாகும்? சென்னை ஆசியாவோட அடுத்த பெரிய டேட்டா ஹப்பா மாறுது. சிம்பிள். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் பொருளாதாரம், டெக்னாலஜி. ஆனா இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு அரசியல் பார்வை இருக்கு, ஒரு ஐடியாலஜி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? எங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு வருது. அதாவது 2 விதமான வளர்ச்சி மாடல்கள். ஒன்னு, மக்கள் தொகையை மட்டுமே நம்பி இருக்கிற வளர்ச்சி மாடல். இன்னொன்னு, டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மேல கவனம் செலுத்துற தமிழ்நாட்டோட திராவிட மாடல் வளர்ச்சி. இந்த 2 மாடல்களுக்கும் நடுவுல இருக்கிற நிதி பிரச்சனைய ஒரே வரியில ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்றாங்க. என்ன தெரியுமா? நல்லாட்சிக்கு கிடைக்கும் தண்டனை அப்படின்னு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் நிறைய டாக்ஸ் கட்டுது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் திரும்ப வரும்போது பாப்புலேஷன் அதிகமா இருக்க ஸ்டேட்ஸ்க்கு தான் அதிகமா போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நல்லா பிளான் பண்ணி வளர்ந்த மாநிலங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களுக்கு ஃபண்ட் பண்ற மாதிரி சூழல் உருவாகுது. ஓகே, இப்போ இந்த பெரிய அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனிப்பட்ட நம்ம கிட்ட வருவோம். இந்த புது உலகத்துல ஒரு மனுஷனுக்கு உண்மையான பவர் எதுல இருந்து கிடைக்குது? சொத்துல இருந்தா, இல்ல வேற எதுல இருந்தாவது கிடைக்குதா? சொத்து கண்டிப்பா நமக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குது, ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அறிவு, அது வெறும் பாதுகாப்பு இல்ல. அதுதான் உண்மையான அதிகாரம். அது ஒரு ஆயுதம், நீங்க செயல்படுறதுக்கான ஒரு கருவி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட எவ்ளோ வேணும்னாலும் சொத்து இருக்கலாம். ஆனா பவர்ல இருக்கிற ஒருத்தர் உங்களை ஒடுக்க நினைச்சா, அப்போ உங்க சொத்து உங்களை காப்பாத்துமா? இல்ல. உங்க பகுத்தறிவும் சட்டத்தை பத்தின உங்க அறிவு தான் உங்களை காப்பாத்தும். நான் கட்டுற வரி பணம் எங்க போகுதுன்னு கேள்வி கேட்கறது உங்க உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்த தேவைப்படுறது அறிவு. இப்போ நம்ம இந்த விவாதத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அறிவோட சக்தியை நம்ம எப்படி திறக்கிறது? அதோட சாவி ஒன்னே ஒண்ணுதான், கேள்வி கேட்கறது. இங்கதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மேல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நம்ம கல்வி முறை சிந்திக்கிறத விட மனப்பாடம் பண்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அதாவது கேள்வி கேட்கிற தலைவர்களை உருவாக்காம சொல்றத கேட்கிற வேலையாட்களை உருவாக்குறதுக்காக பிரிட்டிஷ் காலத்துல செஞ்ச ஒரு சிஸ்டம் இது.
அப்போ இயற்கையாவே நமக்குள்ள இருக்கிற அந்த ஏன் அப்படின்ற கேள்வியை எது தடுக்குது? ஒன்னு, சின்ன வயசுலேருந்தே கேள்வி கேட்டா தப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்குற ஒரு பயம். 2, மார்க்குக்காக எதையும் மனப்பாடம் பண்ற நம்ம சிஸ்டம். 3, தாய்மொழியில யோசிக்கிறத விட இங்கிலீஷ்ல பேசினாதான் அறிவுன்னு ஒரு தப்பான எண்ணம். இந்த மொத்த விவாதத்தையும் ஒரே ஒரு உருவகத்துல சொல்லிடலாம். பாருங்க, சொத்துங்கிறது ஒரு விளக்கு மாதிரி. ஆனா கேள்வி கேட்கிற அந்த நெருப்பு இல்லைனா அந்த விளக்கு எரியவே எரியாது. அந்த நெருப்பு தான் உங்க சொத்தையும் இந்த சமுதாயத்தையுமே உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, கேள்விகள் இல்லனா நம்ம வெறும் தகவல்களை ப்ராசஸ் பண்ற மிஷின்கள் தான். கேள்வி கேட்கறது தான் நம்மள மனுஷங்களா மாத்துது. அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த கிடங்குகள், இந்த டேட்டா, இந்த அரசியல், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த புது சகாப்தத்துல உங்க கையில இருக்கிற சப்சே சக்தி வாய்ந்த ஆயுதம் எது? சொத்தா? இல்ல உங்க கேள்வி கேட்கும் திறனா? யோசிங்க.